NCR Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Holidays nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. உலகத்திலேயே அதிகபட்சமான வரி 50% வரி நமக்கு எதிராக தான் போட்டிருக்கிறாங்க அமெரிக்காவுக்கு. யாராவது தட்டி கேட்டாங்களா? முதல் கேள்வி என்னன்னா, நம்ம யாரு கூட நட்பா இருந்தோம் நமக்காக வந்து பேசுறதுக்கு? நம்ம யாரு கூட நட்பா இல்லையே, எல்லாரும் கூட சண்டை தான் போட்டு இருக்கிறோம். உலகத்திலேயே நம்பர் 1 மக்கள் தொகை கொண்ட நம்ம நாட்டில் ஒரு புல்லட் ட்ரெயின் கிடையாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புல்லட் ட்ரெயின் கொண்டு வரோம்னு சொன்னோங்க. 11 வருஷம் முடிஞ்சிட்டு 3ஆவது தடவை ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இன்னும் ஒரு புல்லட் ட்ரெயினை கூட இவங்களால கொண்டு வர முடியல. புல்லட் ட்ரெயினை கண்டுபிடிச்சதே பிரான்ஸ். ஆனால் இன்னைக்கு பிரான்ஸை மீறி உலகத்திலேயே அதிவேகமாக செல்லக்கூடிய புல்லட் ட்ரெயினை வச்சுருக்கிறது சைனா. ஒரு காலத்தில் வந்து ரஷ்யா கிடையாது, USSR, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா வந்து காலாகாலமா வந்து ரஷ்யா கூட அணுக்கமா இருந்தாங்க. அதனால உலக அளவுல நமக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் வராம இருந்தது. இப்போ அந்த USSRங்கிறது வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகி அதுல இருந்து பிரிஞ்ச ஒரு நாடு தான் ரஷ்யா, அதுல இருந்து பிரிஞ்ச ஒரு நாடு தான் யுக்ரைன். இப்போ அவங்க 2 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. இதனால வந்து ரஷ்யாவுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டு உலகத்துல அமெரிக்காவுக்கு இணையான சக்தியா ரஷ்யா இப்போ இல்லை. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உலகத்தினுடைய 2 பெரிய சக்திகள் இப்போதைக்கு இருக்கிறது, அமெரிக்காவும் சைனாவும். இந்த 2 பெரும் சக்திகள்ல ஏதோ ஒரு பெரிய சக்தியா கூட நாம அணுக்கமா இருந்து ஆகணும். 2 பேரையுமே முறைச்சினோம்னாக்கா நம்மளால வந்து உலக அரங்கத்துல எதையுமே நம்மளால சாதிக்க முடியாது. அதுதான் நடந்தது ஆபரேஷன் சிந்தூர்ல. இந்தியா பிரான்ஸ் கிட்ட இருந்து ரஃபேல் ஜெட் வாங்கிச்சு இல்லையா? அது ஒரு ரஃபேல் ஜெட்டோட விலை எவ்வளவு தெரியுங்களா? அந்த ரஃபேல் ஜெட்டுடைய சராசரி விலை வந்து 1000 கோடி. ஆனா அதே ஜெட்டை நாம வந்து கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கோம். பாகிஸ்தான் வந்து சைனா கிட்ட கம்மியான ரேட்ல வாங்குறாங்க. 50% டிஸ்கவுண்ட்ல ஃபைட்டர் ஜெட் வாங்கி இருக்கிறாங்க. இதுக்காக வந்து ஒரு இந்திய அரசாங்கம் தரப்புல சொல்லப்பட்டது என்னன்னா, இந்தியாவுக்காக சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணாங்க, அதனால விலை ஏறிடுச்சுன்ட்டு. விமானத்துல போற விமானத்துக்கு என்ன பெருசா மாடிஃபிகேஷனு? ஸோ இந்த பொருளாதாரம் வந்து ஒரு ஒட்டுமொத்த GDPயே கிட்டத்தட்ட ஒரு 0.5% அளவுக்கு குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சார், அதே மாதிரி நம்ம பேசும்போது சைனாவை பத்தி பேசணும். சைனா வந்து குறிப்பா வந்து அவங்க அந்த சோயாபீன்ஸ் அப்படிங்கிற அந்த ஏற்றுமதியை வந்து இப்போ அமெரிக்கா கிட்ட குறைச்சிக்கிட்டு பிரேசில் கிட்ட வாங்குறாங்க. ஆனாலுமே சைனாக்கு அந்த அளவுக்கு வரி விதிக்காததுக்கு என்ன காரணமா இருக்கும் சார்? அதாவதுங்க, சைனா அப்படிங்கிறது வந்து நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு காலத்தில் வந்து ரஷ்யா கிடையாது, USSR, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இப்போ பிரிஞ்சு பல நாடுகளாக பிரிஞ்சுட்டாங்க. அப்போ இருந்த அந்த USSRம் அமெரிக்காவும் 2 மிகப்பெரிய சக்திகளாக உலகத்தில் இருந்தாங்க. அப்போ வந்து நம்ம நாடு, எனக்கு வந்து பர்சனலாக வந்து சில கருத்து வேறுபாடுகள் உண்டு. இந்திரா காந்தி கிட்டவும் சரி, நேரு கிட்டவும் சரி. என்னுடைய கணிப்பு என்னன்னா, இவங்க வந்து ரஷ்யா கூட அணுக்கமா இல்லாமல் அமெரிக்கா கூட அணுக்கமா இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அது தனி மனித கருத்து அது. ஆனா இந்தியா வந்து காலாகாலமா வந்து ரஷ்யா கூட அணுக்கமா இருந்தாங்க. ஸோ இருந்தாலுமே எப்படின்னாக்கா 2 பெரிய சக்திகள் இருக்கு. அந்த 2 பெரிய சக்திகள் கூட குறைஞ்சபட்சம் ஒரு பெரிய சக்தியா கூட இவங்க அணுக்கமான உறவு இருந்தாங்க. அதனால உலக அளவுல நமக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் வராம இருந்தது. இப்போ அந்த USSRங்கிறது வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகி அதுல இருந்து பிரிஞ்ச ஒரு நாடு தான் ரஷ்யா, அதுல இருந்து பிரிஞ்ச ஒரு நாடு தான் யுக்ரைன். இப்போ அவங்க 2 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. இதனால வந்து ரஷ்யாவுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டு உலகத்துல அமெரிக்காவுக்கு இணையான சக்தியா ரஷ்யா இப்ப இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஆனா இப்போ அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருந்த இது மாறிட்டு இப்ப எப்படி இருக்குன்னா, அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இருக்கு. அமெரிக்காவும் சைனாவும் 2 பெரும் சக்திகள். அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. நிறைய பேருக்கு இதை பேசணும்னா கோபம் வரும், நமக்கு திட்டமும் செய்வாங்க. உலகத்திலேயே நம்பர் 1 மக்கள் தொகை கொண்ட நம்ம நாட்டில் ஒரு புல்லட் ட்ரெயின் கிடையாது. இந்த புல்லட் ட்ரெயினை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு 2014 கொண்டு வரேன்னு சொன்னவங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புல்லட் ட்ரெயின் கொண்டு வரோன்னு சொன்னவங்க, 11 வருஷம் முடிஞ்சுட்டு 3ஆவது தடவையும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இன்னும் ஒரு புல்லட் ட்ரெயினை கூட இவங்களால கொண்டு வர முடியல. ஆனால் புல்லட் ட்ரெயினை கண்டுபிடிச்சதே பிரான்ஸ்.
ஆனால் இன்னைக்கு பிரான்ஸை மீறி உலகத்திலேயே அதிவேகமாக செல்லக்கூடிய புல்லட் ட்ரெயினை வச்சுருக்கிறது சைனா. ஓகேங்களா? அப்போது சைனா வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நடுவில் ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு கருத்துக்கள் நிறைய வந்தது. ஆப்ரேஷன் சிந்தூர், அதில் வந்து நாங்கள் வந்து 5 இந்திய விமானங்களை சுட்டு வைத்துட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொன்னாங்க. அதில் 3 வந்து ரஃபேலே ஜெட்டுன்னு சொன்னாங்க. இதை வந்து அமெரிக்காவும் உறுதிப்படுத்தினாங்க. ஆனால் அமெரிக்கா எப்படி சொன்னாங்கன்னா, இந்த சண்டையில் 5 விமானங்கள் காலியாக இருக்குன்னு சொன்னாங்க. யாருதுன்னு சொல்லலை அவங்க. ஸோ இந்திய தளபதியும் சிங்கப்பூரில் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் அதை ஒத்துன்ருக்கிறார். ஸோ அது நிறைய நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பாகிஸ்தான் எந்த ஃபைட்டர் ஜெட்டை பயன்படுத்தி இந்திய ஃபைட்டர் ஜெட்டை வீழ்த்தினாங்க அப்படின்னு கேட்டால் அது சைனீஸ் மேட் ஃபைட்டர் ஜெட். ஸோ ஒரு ஃபைட்டர் ஜெட் தயாரிக்கிற அளவுக்கு சைனா வந்து முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் நம்ம நாடு வந்து சொந்தமாக ஃபைட்டர் ஜெட் தயாரிக்கலை. நம்ம இன்னமும் ரஃபேலே கிட்ட தான் வாங்குறோம். ரஷ்யாவுடைய மக்கள் தொகை எவ்வளோ, நம்முடைய மக்கள் தொகை எவ்வளோ? உலகத்திலே 4வது பெரிய பொருளாதாரம் நம்ம மாறு தட்டிக்கிறோமா? அப்போ பிரான்ஸ் வந்து 4வது பெரிய பொருளாதாரம் இல்லை. அப்புறம் எதுக்கு நம்ம அவங்க கிட்ட இருந்து? ஸோ இதில் இன்னமும் ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பொதுவாக சொல்லுவேன், இப்போல்லாம் வந்து பதில் சொல்கிறவங்க புத்திசாலி கிடையாது, கேள்வி கேட்குறவங்க தான் புத்திசாலி. ஏன்னா நான் எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் உடனே உங்கள் மொபைல் எடுத்து யூடியூப்லேயோ அல்லது நீங்கள் கூகுள்லையோ அல்லது கிராக்லேயோ போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த கேள்வி கேட்டாலும் பதில் வந்துடுது. ஸோ இப்போல்லாம் வந்து எந்த டீச்சருமே நான் பாரு எனக்கு மாணவனுக்கு தெரியாமல் கேள்வி கேட்கறேன்னு சொல்ல முடியாது. பையன் ஒரு மொபைல் ஃபோன் எடுத்தானா உடனே ஆன்சர் வந்துடுது. கேள்வி கேட்கணும். எந்த கேள்வி கேட்கணும்னா, நான் உங்களை கேள்வி கேட்குறேன். இப்போது இந்தியா பிரான்ஸ் கிட்டேருந்து ஒரு ரஃபேலே ஜெட் வாங்கிச்சு இல்லையா? அதோட ஒரு ரஃபேலே ஜெட்டோட விலை எவ்வளோ தெரியுங்களா? ஆமாம் சார், இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற தகவல் மட்டும் எனக்கு தெரியும். எவ்வளோன்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரியும். அந்த ரஃபேல் ஜெட்டுடைய சராசரி விலை வந்து 1000 கோடி. ஆனால் அதே ஜெட்டை நாம் வந்து கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கோம். 1000 கோடி ரூபாய் ஜெட்டை நம்ம வந்து 2500 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறோம். ஆனா சைனா, இது பாகிஸ்தான் வந்து சைனா கிட்ட கம்மியான ரேட்ல வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி 50% டிஸ்கவுண்ட்ல அவங்க ஃபைட்டர் ஜெட் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இப்போ என்னன்னா வந்து இதுக்காக வந்து ஒரு இந்திய அரசாங்கம் தரப்புல சொல்லப்பட்டது என்னன்னா, இந்தியாவுக்காக சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணாங்க, அதனால விலை ஏறிடுச்சுன்ட்டு. அதாவது நம்ம ரோட்ல கார் போகுது இல்லைங்களா, அப்போ இந்தியாவுக்குன்னு தயாரிக்கும் போது கொஞ்சம் மாடிஃபைலாம் பண்ணணும். ஏன்னா அப்போ அந்த மேடு பள்ளம்லாம் நிறைய இருக்கும். மற்ற நாட்டெலாம் ரோடு சமமாக இருக்கும், இங்கே சமமாக இருக்காது, மேடு பள்ளம், அதுக்கு கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். வானத்தில் போகிற விமானத்துக்கு என்ன பெருசாக மாடிஃபிகேஷனு? அந்த மாடிஃபிகேஷனுக்கு எதுக்கு 1000 கோடியிலேருந்து 2500 கோடி ரூபாய்? ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னாக்கா, நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உலகத்தினுடைய 2 பெரிய சக்திகள் இப்போதைக்கு இருக்கிறது, அமெரிக்காவும் சைனாவும். அப்போது எப்படி அந்த காலத்தில் நேரு காலத்திலையோ இந்திரா காந்தி காலத்திலையோ எப்படி ஒரு பெரிய சக்தியாக கூட இவங்க ரொம்ப அணுக்கமாக இருந்தாங்களோ, அந்த மாதிரி இப்போ நாம் வந்து இந்த 2 பெரும் சக்திகளில் ஏதோ ஒரு பெரிய சக்தியாக கூட நாம் அணுக்கமாக இருந்து ஆகணும். 2 பேரையுமே முறைச்சிக்கணும்னாக்கா நம்மளால் வந்து உலக அரங்கத்தில் எதையுமே நம்மளால் சாதிக்க முடியாது. அதுதான் நடந்தது ஆப்ரேஷன் சிந்தூரில். ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம அமெரிக்கா சப்போர்ட் பண்ணலை, சைனாவும் சப்போர்ட் பண்ணல. அமெரிக்காவும் சப்போர்ட் பண்ணல, சைனாவும் சப்போர்ட் பண்ணலன்னா எந்த நாடும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்? எந்த நாடும் நமக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனால் இதே பாகிஸ்தானுக்கு ஓப்பனாக நிறைய நாடுகள் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அதே போல் வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் பாருங்க. இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம என்ன பண்ணோம், நம்ம ட்ரோன்ஸை வச்சு அடித்தோம் பாகிஸ்தானை. பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க, அவங்க ட்ரோன்ஸை வச்சு நம்மளை அடித்தாங்க. கரெக்டா? இது ரெண்டும் இதுக்கு அது சரியாக போச்சு இல்லையா? அதை அத்தோடு விட்டுருக்கலாமா? நாம் வந்து ட்ரோன்ஸ் வந்து இஸ்ரேல் கிட்டேருந்து வாங்குகிறோம், அவங்க ட்ரோன்ஸ் வந்து டர்க்கி கிட்டேருந்து வாங்குறாங்க. ஸோ இது எப்படி டர்க்கி எப்படி பாகிஸ்தானுக்கு ட்ரோன்ஸை விற்க போகலாம்? இது தப்பு தானே? அவங்களுக்கு பொருளாதார தடை விதிச்சோமோ சார்? ஆமாம், நம்ம நாட்டில் துருக்கி நாட்டை சார்ந்த ஒரு நிறுவனம் இங்கே ஒரு வியாபாரம் பண்ணின்னு இருந்தாங்க, வர்த்தகம் பண்ணின்னு இருந்தாங்க. அவங்கள வெளியே போக சொல்லிட்டாங்க, லைசன்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு. சரி,
அப்போ பாகிஸ்தான் வந்து ஃபைட்டர் ஜெட் யூஸ் பண்ணாங்க. அந்த ஏன் ஃபைட்டர் சைனா ஜெட் கிட்ட விதிக்கலன்னு கேக்குறீங்க? சைனா கிட்டயும் ஃபைட்டர் ஜெட் வாங்கியிருக்கிறாங்க, ம். அமெரிக்கா கிட்டயும் ஃபைட்டர் ஜெட் வாங்கியிருக்கிறாங்க. ம். ஸோ பாகிஸ்தான் வந்து 2 ஃபைட்டர் ஜெட்டும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. ம். அமெரிக்கா கிட்ட வாங்கியிருக்கிறாங்க, சைனா. சைனாட்டையும் வாங்கி. இப்போ நீங்க ஏன் வந்து சைனா கிட்ட வந்து சைனா வந்து நீங்க எப்படி அவங்களுக்கு ஃபைட்டர் ஜெட் விற்கலாம்? கேள்வி அமெரிக்கா வந்து நீங்க எப்படி Fighter jet. F-35 நினைக்கிறேன், F-15 F-35 அந்த நீங்க எது பாகிஸ்தான் விற்கலாம்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு எதிராக, துருக்கிக்கு எதிராக போட்ட பொருளாதார தடையை அமெரிக்காவுக்கு எதிராகவும் சைனாவுக்கு எதிராகவும் போட முடியுமா? உன்னை விட வலியவன் கிட்ட நீ மோதாத. ம். மோத முடியாது. மோதனா யார் ஜெயிப்பா? அவன் தான் ஜெயிப்பான் அவன் தான் obviously. உன்னை விட எளியவன் கிட்டவன் நீ மோதாத. ம். பாக்குறவங்க என்ன சொல்லாங்க, சின்ன பிள்ளை, அந்த பிள்ளை கூட போய் சண்டை ஆ. போறிய, நல்லா இருந்தது, உன் அழகு, உன வயசுக்கும் அவனுக்கும் அது அழகா இருக்கு, அவனோட சின்ன பிள்ளை கிட்ட போய் சண்டை போறிய அப்படின்னு சொல்லுவாங்க. Okay. உனங்க ஏளனமா பேசுவாங்க. ஆ. ஸோ உங்களோட வலியவன் கிட்ட சண்டை போட்டீங்கன்னா உங்களால ஜெயிக்க முடியாது. உங்களை விட்டு எளியவன் கிட்ட சண்டை போட்டீங்கன்னா நீங்க ஜெயிப்பீங்க. ஆனா பார்க்கறதுக்கு ஏளனம் வந்து அது தான் அழகா இருக்காது. ஸோ அதே தான் இந்த இடத்துல நம்ம நாடு வந்து அமெரிக்கா வெளியவன், அவன் கூட சண்டை போட முடியாது. ஆனா துருக்கி எளியவன், எளியவன் கிட்ட நம்மள சண்டை போடக்கூடாது. ஆனா நம்ம அதை சண்டைய போடுறோம். ஸோ இதெல்லாம் தான் இந்த வெளியுறவுத்துறை கொள்கைகள் ம். அப்படிங்கிறது. இந்த வெளியுறவுத்துறை கொள்கைகள்ல வந்து நிறைய குளறுபடிகள் இருக்குது. அதெல்லாம் அவங்க வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டிய. கவனிக்கணும், சரி பண்ணணும். அப்பதான் வந்து உலக அரங்கத்துல நமக்கு வந்து ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும். அப்படி மரியாதை கிடைச்சாதான் நமக்கு வந்து பிரச்சனைகள் எதுவும் இல்லாம இருக்கும். உலகத்திலேயே அதிகபட்சமான வரி 50% வரி நமக்கு எதிராக தான் போட்டிருக்கிறாங்க அமெரிக்காவுக்கு. இது யாராவது தட்டி கேட்டாங்களா? இது தப்புன்னு சொன்னாங்களா? யாரும் சொல்லல. கேட்டா அவங்களுக்கும் மேபி வரி அதிகமா இருக்கும் அப்படின்ற ஒரு இருக்கலாம், ஆ. நான் இல்லைன்னு சொல்லல. ஆ. ஆனா இருந்தாலுமே அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. அப்போ நீங்க வந்து ஒரு சாதாரண நாடுகள் ஏன் தட்டி கேட்கல நம்ம கேட்க முடியாது. அதாவது பெரும் சக்திகள். ஆ. முதல் கேள்வி என்னன்னா, நம்ம யாரு கூட நட்பா இருந்தோம் நமக்காக வந்து பேசுறதுக்கு? கேக்குறதுக்கு. நம்ம யாரு கூட நட்பா இல்லையே, எல்லாரும் கூட சண்டை தானே போட்டு இருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து அங்க பிரச்சனை. ம். கனடா கூட என்ன பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? அந்த விசா பிரச்சனை. அதுக்கப்புறம் அங்க ஒரு சிங் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டார். அந்த ஒரு பிரச்சனை. இந்திய வம்சாவழியை சேர்ந்த ஒருவர், ஆ. கனடா நாட்டு பிரஜை. அவர் வந்து இந்திய அரசாங்கமே ஆளை வச்சு அவரை அப்படின்னு வந்து பெரிய இஷ்யூ ஆச்சு அது. ஒரு பெரிய விஷயம் ஆச்சு. நீங்க இந்திய அரசாங்கத்துக்கும் கனடா அரசாங்கத்துக்கும் எந்த பிரச்சனை இருந்தாலுமே இவங்க அரசாங்கமும் அவங்க அரசாங்கமும் ஒன்னா பேசி க்ளோஸ் டோர்ல எல்லாத்தையும் பேசி வெளியே வரும்போது இதை வலிக்காம காமிக்கணும். ஆனா அவங்க வந்து இவங்க மேல வந்து பப்ளிக்கா பேசுறாங்க, இவங்களும் வந்து அவங்கள பத்தி பப்ளிக்கா பேசுறாங்க, அவங்க இவங்கள குற்றச்சாட்டு சொல்றாங்க, இவங்க அவங்கள குற்றச்சாட்டு சொல்றாங்க. அதுல ஒரு தடவை வந்து ஒரு இந்திய அரசாங்க அதிகாரி ரொம்ப பெருமையா சொல்றாரு, பாருங்க எங்க பக்கம் நியாயம் இருக்குது, அதனாலதான் அமெரிக்கா இந்த விஷயத்துல இது வரைக்கும் தலையிடல அப்படின்றாரு. உடனடியாக அமெரிக்கால சொல்றாங்க, அந்த கனடாவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்ததே நாங்களாம் அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இவங்க எத்தனை தடவை மூக்கடைப்படுவாங்க? இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஏற்புடைய ஒரு விஷயம் கிடையாது. ஒரு சின்ன நாடு மாலத்தீவு, அவங்க கூட பிரச்சனை பண்ணிக்கின்னு அவங்கள வந்து நம்ம நாட்டு ராணுவ வீரர்கள் அவங்க வெளியே அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய பாரத பிரதமர் என்ன பண்ணாரு, போயிட்டு லட்சத்தீவுல போய் ஒரு சேர்ல உட்காந்து ஒரு போட்டோ போட்டு, இதெல்லாம் வந்து யாருக்கு போட்டியா இருக்கிறது? அது ஒருவேளை மாலத்தீவுன்னு ஒரு நாடே இல்லாம இருந்திருந்தாலுமே நீங்க உங்க நாட்டு டூரிசத்தை நீங்க ப்ரொமோட் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணிருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு நாள் ஒரு பிரச்சனை, மாலத்தீவு கூட பிரச்சனை அப்படின்ன உடனே நீங்க வந்து லட்சத்தீவை ப்ரொமோட் பண்றீங்க அப்படின்னாக்கா சரி, இப்போ நீங்க ப்ரொமோட் பண்ணீங்களா? அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் எதனா இன்க்ரீஸ் ஆச்சா? கடந்த 5 வருஷத்துல வெளிநாட்டிலிருந்து கோவாக்கு வருகின்ற வெளிநாட்டு பயணிகள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 70% குறைஞ்சிருக்குது. அதை யோசனை பண்ணீங்களா? அப்புறம் திடீர்னு மாலத்தீவுக்கும் லட்சத்தீவுக்கு மட்டும் எப்படி வந்து உங்களுக்கு இதுவாயிடும்? ஒரு தடவை ஒரு பெண்மணி டெல்லியில் இருக்கிறாங்க, ஒரு அவசர வேலையா பெங்களூருக்கு வரணும். அவசரமா வந்து ஒரு டிக்கெட் புக் பண்றதுக்கு பார்க்குறாங்க விமானத்துல. அந்த விமான பயணத்தோட டிக்கெட் விலை ரொம்ப அதிகமா இருக்குது. அவங்க வந்து ஒரு ட்வீட் போடுறாங்க சோஷியல் மீடியாவில், நான் நாளைக்கே பெங்களூர் போக வேண்டிய வேலை இருக்கு, டிக்கெட் விலை எவ்வளோன்னு பார்த்தா டெல்லியிலேருந்து டோக்கியோவுக்கு என்ன விலையோ
டெல்லியிலேருந்து மிலான் அப்படின்னு ஒரு ஊருக்கு, ஓகே. இத்தாலியில் நகரத்தில் இருக்கிற ஒரு ஊர் பேர் மிலான். டெல்லியிலேருந்து மிலானுக்கு டிக்கெட் விலை கம்மியாகுது, டெல்லியிலேருந்து டோக்கியோ. டோக்கியோவுக்கு விலை கம்மியாக இருக்குது, ஆனால் டெல்லியிலேருந்து பெங்களூருக்கு விலை அதிகமாக இருக்குது. ம். ஏன்? எல்லாமே டேக்ஸ் அதிகம் ஓகே. இல்லைங்களா? எதில் பார்த்தாலும் டேக்ஸ். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசினா எவ்வளோ வேணாலும் பேசலாம். ஒரு இந்த ஒரு மொப்பைடு, ஸ்கூட்டி, டூ வீலர் இதெல்லாம் வச்சுக்கிறவங்க பணக்காரங்களா இல்லை விமானத்தில் போகிறவங்க பணக்காரங்களா? விமானத்துல போறவங்க தான். ஆனால் நீங்கள் ஸ்கூட்டிக்கு நீங்கள் பெட்ரோல் போடுறீங்கல்ல, ஆமா. அது விலை அதிகம். ஆனால் அந்த விமான பயணத்துக்காக ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல் சொல்லுவாங்க, அதுவே கம்மி, அது விலை கம்மி. நீங்கள் உங்கள் பெட்ரோலோட அந்த பெட்ரோல் விலை குறைவு. ஆனால் இந்த ஏர்போர்ட் டேக்ஸு அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப 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 அதிகம். இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொல்கிறேன் பாருங்க. துபாய் அது ஒரு நாடு கிடையாது, ஒரு நாட்டினுடைய ஒரு அங்கம். அதை எப்படி சொல்கிறதுனா ஒரு சிற்றரசு அப்படின்னு சொல்லலாம். 7 சிற்றரசுகள் ஒன்றா சேர்ந்து ஒரு நாடா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்னு இருக்காங்க. அந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ன்றது ஒரு நாடு, அந்த நாட்டில் 7 சிற்றரசுகள், அதில் ஒரு சிற்றரசு துபாய். அந்த துபாயோட மக்கள் தொகை எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 5 லட்சம். ஒரு சென்னையோட மக்கள் தொகையில் பாதி இருக்கும். ஓகே. அந்த நாட்டோட மக்கள் தொகை எவ்வளோ இருக்கும்? சென்னையோட மக்கள் தொகையில் பாதி தான் இருக்கும். உலகத்தில் இருக்கிற டாலஸ்ட் 10 ஹோட்டலில் 7 ஹோட்டல் துபாயில் இருக்கு. ஓகேங்களா? இந்த டபுள் டெக்கர் ஏரோப்ளேன் சொல்லுவாங்க தெரியுங்களா? கீழவும் உட்காருவாங்க, மேலேயும் உட்காருவாங்க, அந்த போயிங்கில். அந்த விமானம் வந்து உலகத்தில் இருக்கிற விமானங்களில் 95% விமானங்களை துபாய் தான் இருக்கு. துபாய் எமிரேட்ஸ்னு ஒரு ஏர்லைன்ஸ் இருக்குது, அவங்க தான் வச்சிருக்கிறாங்க. ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, அதெல்லாம் வந்து ஒரு பாலைவன நாடுகள், மக்கள் தொகையே இல்லாத நாடுகள், அங்கெல்லாமே வந்து அவ்வளோ பெரிய ஒரு சாதனையை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஏன் வந்து இந்தியாவில் வந்து இன்னமும் ஒரு பிரைம் மினிஸ்டர் போய் ஒரு சேர் போட்டு உட்காந்து ஃபோட்டோ பிடிச்சதுனாலலாம் வந்து ஒரு டூரிசம் வந்து டெவலப் ஆகிடாது. கோவாவில் முக்கியமாக சொல்கிறேன் பாருங்க, இது வந்து கொஞ்சம் நிறைய கான்ட்ரவர்ஷியலாக கூட இருக்கும். நீங்கள் சிங்கப்பூர் போங்க, நீங்கள் எந்த டாக்ஸி வேணாலும் நிறுத்துங்க, அவங்க நிறுத்துவாங்க, மீட்ரு போடுவாங்க, மீட்டரில் என்ன காசு அந்த காசு தான் வாங்குவாங்க. இந்த மீட்டருக்கு மேலே ஒரே $1 அவன் கேட்டாலுமே அவன் வண்டி நோட் பண்ணி, நீங்கள் வண்டி நம்பரை நோட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அவன் லைசன்ஸை கேன்சல் பண்ணுவாங்க. துபாயில் தானே சார்? சிங்கப்பூரில். துபாயிலையும் அப்படி தான். துபாயிலையும் வந்து அந்த என்ன மீட்டர் இருக்கோ, என்ன மீட்டர் சொல்லுதோ அந்த இதுதான் வாங்குவாங்க. நான் வண்டியை நிறுத்தி இங்கே போகணும்னு சொன்னால் கண்டிப்பாக வருவாங்க, நான் இங்கே வரமாட்டேன் அங்கே வரமாட்டேன்லாம் சொல்ல மாட்டேங்க. ஆனால் இந்தியாவில் கோவாவில் விடலை, நீங்கள் இறங்குனீங்கன்னா இஷ்டத்துக்கு காசு கேட்பாங்க. அப்புறம் எப்படி டூரிசம் டெவலப் ஆகும்? ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா இந்த லஞ்சம், ஊழல் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அரசியல்வாதிகளை மட்டும் குறை சொல்ல முடியாது, நம்மக்கிட்டேயே அது எல்லா லெவல்லையும் இருக்குது. சரி, ஒரு ஆட்டோவில் போய் இங்கேருந்து அங்கே போட்டு எவ்வளோ பண்ணால் $1000 அப்படின்னா, ஏன்டா பக்கத்தில் தாண்டா இருக்குது, இது ஏன்டா $1000 கேட்குறேன்னா, சார் மினிஸ்ட்லாம் கொள்ளை அடிக்கிறாங்க அதை கேட்க மாட்டேன்றீங்க. ஏன்னா மினிஸ்ட்லாம் கொள்ளை அடிக்கிறானாக்கா அவன் அந்த மினிஸ்டர் ஆகிறதுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், நீ ஒரு கஷ்டமும் படல இல்லை. இப்போ இங்கேருந்து அங்கே 5 கிலோமீட்டருக்கு $1000 கேட்குறல்ல. ஸோ அதாவது ஒரு மினிஸ்டர் லஞ்சம் வாங்குறான்றதுனால நான் வந்து ஒரு $1000 கேட்கறது வந்து நியாயமாப்படுது அவனுக்கு. இதே ஸோ ஒரு தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது சாதாரணமாக வராது. எல்லாருமே வந்து ஏன் வந்து ஒரு பண்ணலை, ஏன் ஒரு பண்ணலை அப்படின்னாக்கா, நாளைக்கு ஒரு சொல்லுங்க, யாருக்கு பண்ணாலும் எந்த தண்டனையும் கிடையாதுன்னு சொல்லுங்க, டெய்லி தான் நடக்கும், டெய்லி நடக்கும். பொதுமக்கள் ஏன் வந்து நல்லவனா இருக்கிறான்னா, அங்க சட்ட திட்டங்கள், தப்பு பண்ணா நம்ம ஜெயிலுக்கு போக வேண்டி வரும், அந்த பயம், அதே பயம் தான் எல்லா இடத்துலையும் வரணும். நான் வந்து ஆட்டோவில் மீட்டருக்கு மேலே காசு வாங்கினா என்னோட லைசன்ஸ் கேன்சல் ஆகிடும், என்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு பயம் வரணும். அந்த ஒரு கட்டுப்பாடு உங்களுக்கு எல்லா இதுலேயும் வந்தால் அப்போ தான் வந்து உங்களுக்கு டூரிசம்லாம் வந்து நல்லா டெவலப் ஆகும். நிறைய பேர் நம்ம நாட்டை விரும்பி வர ஆரம்பிப்பாங்க. இப்போல்லாம் வந்து எல்லாரையும் ஏமாத்துறது அப்படின்னும்போது, ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு இந்தியாவில் வந்து ஒட்டுமொத்த லெவலில் இவங்க நிறைய விஷயங்களை சிந்திச்சு செயல்படுத்தி மாற்றங்களை கொண்டு வந்தால் தான் இந்த நாட்டை வந்து உலக அரங்கத்தில் ஒரு பெரிய அளவில் வர முடியுமே தவிர
சும்மா சொல்லிக்கலாம். ஒரு பிஜேபி சேர்ந்தவங்களாம் எங்கள் தலைவர் தான் வந்து விஸ்வகுரு. நீங்கள் எப்படி விஸ்வகுரு ஆகிடுவீங்க? உலகத்திலே உங்களுக்கு தாங்க வரி அதிகமாக போட்டுருக்குறானுங்க. அதை எடுத்துட்டு கேட்க கூட முடியல நம்மளால. அதனால் அவங்கவுங்க கட்சியை சார்ந்தவங்க அவங்கவுங்க கட்சி தலைவர்களை பற்றி பெருமையாக பேசிக்கலாமே தவிர, ஒட்டுமொத்த நாடும் ஒரு நல்ல நிலையில் முன்னுக்கு வரணும்னா இதற்காக இப்போ நான் இந்த டூரிசம் பற்றி நீங்கள் கேட்டீங்க, அதனால் இதை பேசினேன். இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலுமே வந்து என்ன செய்ய முடியும், என்ன செய்யலாம், என்ன பண்ணால் டெவலப் ஆகும் அப்படின்றத அது ஒரு கட்டுப்பாட்டோடு ஒரு செஞ்சால், இதுக்கெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் வில் நிறைய தேவைப்படும். அரசாங்கம் வந்து எல்லாருடைய நலனையும் நம்ம மனசில் கொள்ளணும். வெளிநாட்டு டூரிஸ்ட் உள்ளே வராங்கன்னா அவங்களுடைய நலனையும் நம்ம கருத்தில் கொள்ளணும். ஸோ நான் வந்து பொதுவாக சொல்லுவேன், நீங்கள் நேர்மையாக இருந்தால் ஒரு ஆட்டோக்காரன் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். ஆனால் அவன் ஏமாற்றணும்னு நினச்சான்னா அவனால் 1000 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாது. ஒரு கட்டுப்பாடை நம்ம எதுக்கு கொண்டு வரோம்னா அது அவனோட நல்லனுக்கு தான். இதுல இருந்து ஒரு ஆட்டோக்காரனை நம்ம ஏமாற்றணும், அவன் வயிற்றுல அடிக்கணும், அதனால இந்த சட்டத்திட்டங்களை கொண்டு வரணுன்றது கிடையாது. இந்த மாதிரியான ஒரு சட்டத்திட்டங்களை நீங்கள் கடுமையாக பின்பற்றினீங்கன்னால் அது வந்து அவனுக்கே நல்லது. ஆனால் அதை அவனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. ஸோ அதை வந்து இங்கே மேலே இருக்கிறவங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணாங்கன்னா வந்து ஒரு உலக அரங்கில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு வல்லரசா நல்லரசா மாறுவோம் அப்படின்னு நம்புவோம். டாரிஃப் வந்து அமலுக்கு வருது, அது வர்த்தகத்தில் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா சார்? கண்டிப்பாக. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெம்ஸு, ஜுவல்லரிஸு, டெக்ஸ்டைல்ஸு, ஆட்டோ காம்பனன்ட்ஸு, எலக்ட்ரிக்கல் குட்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஏற்றுமதி அதிகமாக பண்ணிட்டு இருக்கோம். அதனால அந்த துறைகள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து டவுன் ஆகும். கண்டிப்பாக ஏற்றுமதி கண்டிப்பாக பாதிக்கப்படும். குறிப்பாக வந்து டெக்ஸ்டைல்லாம் வந்து நூல் விலைலாம் அதிகரிக்கிறதுக்கு போட்டி, நூல் விலைகள் அதிகமாக இருக்காதுங்க. இப்போ நீங்கள் நூலை வாங்கி ஒரு துணி செய்கிறீங்க, அந்த துணியை வந்து உங்களால் காம்படிட்டிவ் ரேட்டில் உங்களால் விற்க முடியாது. இப்போ பங்களாதேஷ்லேயும் துணி செய்கிறாங்க, நம்மளும் துணி செய்கிறோம். அவங்களுக்கு 20% வரை, நமக்கு 50% வரைனா, அப்போ நம்மளை விட குறைவான விலையில் அவங்க விற்பாங்களா? அப்போ அமெரிக்கர்கள் வந்து அவங்க பொருளை வாங்குவாங்களா, நம்ம பொருளை வாங்குவாங்களா? குறைவான பொருட்கள் தான் வாங்குவாங்க. அப்போ நம்மளால விற்க முடியாது. அப்போ விற்கலை அப்படின்னும் போது இங்கே வந்து தேக்கம் அடையும். ஸோ இந்த பொருளாதாரம் வந்து ஒரு ஒட்டுமொத்த ஜிடிபியே கிட்டத்தட்ட ஒரு 0.5% அளவுக்கு குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் இது ஏதாவது ஒரு சமாதானம் எட்டுறாங்களா. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையான கொள்கைன்றது அவருக்கு எப்பவுமே கிடையாது. ஏதாவது கொஞ்சம் நடுவில் மாற்றி கீத்தி பேசி ஒரு சமாதானமாக போனாங்கனால் அவர் கொஞ்சம் இந்த உறுதியாக 50% நிற்க மாட்டார். கொஞ்சம் இறங்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நன்றி சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கு நிறைய விஷயங்கள் பேசணும் சார். நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.